அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற மே 10ஆம் தேதிக்கு பிறகு லட்சுமி நாராயண யோகமானது உருவாகுகிறது. இந்த யோகத்தினால் கன்னி ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனவே கன்னி ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாதம் 2, 3, 4 உத்திரம், அஸ்தம், சித்திரை பாதம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கன்னிராசி. கன்னிராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தனத்தில் சனி, களத்திரஸ்தனத்தில் புதன், ராகு, செவ்வாய், அஷ்டமஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என்று கிரகநிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 7/5/2024 அன்று புதன் பகவான் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். கன்னிராசியை பொறுத்தவரை குடும்பம், தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் தவிர்த்து வேலை, வியாபாரம், கடன் அடைப்பது, வாரக்கடன் வசூலாவது போன்றவை எல்லாமே சாதகமாக இருக்கிறது. உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை. கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம், 7வது வீடான களத்திரஸ்தானம் மற்றும் 6வது வீடான நோய், கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரிக்கின்றன. கன்னிராசிக்கு குடும்பம், தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் தவிர்த்து வேலை, வியாபாரம், கடன் அடைப்பது, வாரக்கடன் வசூலாவது போன்றவை எல்லாமே சாதகமாகவே இருக்கின்றது. 12 ராசிகளிலேயே சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை கன்னிராசிக்கு மிக மிக யோகமாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் பலவும் நடைபெறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு வணிகம், பூர்வீக சொத்து விற்பனையில் இருந்த தடை உள்ளிட்டவை நீங்கி நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். உடல் நலத்திலிருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கும். அது மட்டுமில்லாமல் கடந்த சில வாரங்களாகவே இருந்து வந்த குழப்பமான மனநிலை புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும். உங்கள் திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் சுக்கிரன் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியான பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தின் மொத்த வருமானமும் அதிகரிக்கும். பொருளாதார தடைகளும் நீங்கும். அருகில் இருந்த நகைகளை மீட்டும் அளவுக்கு ஏதாவது ஒரு வழியிலிருந்து வருமானமும் அதிகரிக்க துவங்கும். காதல் திருமணம் கைகூடும் யோகமும் இருக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் காதல் திருமணம், குறிப்பாக கலப்பு திருமணம் செய்ய விரும்புபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மாத கடைசி வாரத்திலிருந்து செவ்வாய் பயிற்சி கன்னிராசிக்கு நெருக்கடியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நடக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலை வந்தால் கூட திடீரென்று வரக்கூடிய இடமாற்றம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டுமில்லாமல் ராகு மற்றும் செவ்வாய் சேர்க்கை திருமண வாழ்வில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மேலும் மாதம் முடியும் வரை குடும்ப விஷயங்களில் மற்றும் பார்ட்னர்ஷிப் தொழில் நடத்துபவர்கள் பார்ட்னர்களுடன் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. கன்னிராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலத்திலும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமானதாக இருக்கிறது. கன்னிராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பயிற்சி மற்றும் குரு ராசியை பார்ப்பது, திருமண ஸ்தானத்தை பார்ப்பது ஆகிய அனைத்துமே எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதில் அனுகூலங்களை ஏற்படுத்தும். எங்கும் எதிலுமே வெற்றியே கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் அகலும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டும் சரியாகும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குரு அனுகூலமாக இருப்பதால் திருமண முயற்சிகளும் கைகூடும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் ஒரு சில தடைகள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும்.
தந்தை வழி உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மாத முற்பகுதியில் எதிரிகளால் மறைமுக தொல்லைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. உத்தியோகத்தில் செல்லும் இருக்கின்றவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்களும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு சற்று அதிகமாகவே கிடைக்கும். ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள் ஞான மோட்சக காரகன் கேது சஞ்சரித்தாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விலக்கி வைப்பார். உடல் நிலையில் இருந்து வந்த பாதிப்புகளும் விலகும். தொழில் பணி வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகுவதுடன் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். மேலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நெருக்கடி விலகி உங்கள் செல்வாக்கு உயரும். நினைத்ததை சாதிக்கின்ற சக்தி உண்டாகும். பாதிப்பு நெருக்கடியாகவும் கட்டுப்படும். அந்நியரால் ஏற்பட்ட சங்கடங்களும் நீங்கும். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இரட்டிப்பு யோகம் உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். செயலில் வேகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் தீரும். பெண்களுக்கு இதுவரையில் இருந்த நெருக்கடி தீரும். மாதத்தின் பிற்பகுதியில் நினைத்ததை சாதித்துக் கொள்ளவும் முடியும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். வெளிநாட்டு முயற்சிகளும் ஆதாயத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சாதுரியமாக செயல்படும் அறிவாற்றல் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் சோர்ந்து போகாமல் செயல்படக்கூடியதாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்வில் புதிய திருப்பத்தை உண்டாக்குகின்றதாக அமைந்திருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் மே 1ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்த இருக்கிறார். உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் இனி உங்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். மேலும் மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விரட்டி விட்டுருவார். பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பீர்கள். தைரியமாக செயல்பட்டு வெற்றியும் அடையக்கூடிய நிலைகளையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு கனவுகள் நனவாகும். பெண்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்களும் விலகும். மேற்கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். மேலும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 3, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சரிக்கும் நிலையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். தடைப்பட்ட முயற்சிகளும் இனி நிறைவேறும். தடைப்பட்ட செயல்களில் லாபம் ஏற்படும். வம்பு வழக்கு என்ற நிலை மாறி செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் போட்டிகள் விலகும். நண்பர்கள், வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகும். மேலும் ஜென்மகேதுவால் ஏற்பட்ட குழப்பங்கள் மே 1ஆம் தேதி முதல் விலகும். பாக்கிய குருவால் உங்கள் வாழ்வு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். இதுவரை நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும். புதிய இடம், வாகனம் வாங்க யோகம் இருக்கிறது. ஒரு சிலர் புதிய தொழிலும் தொடங்குவீர்கள். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். பணியாளர்களின் நிலை உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். பெண்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். திருமண வயதினர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான நிலை ஏற்படும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு கனவு நனவாகும். மேலும் பரிகாரமாக தினம்தோறும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வர நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.